வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. எது எடுத்தாலும் 100 ரூபா. எல்லா வித பாத்திரமும் இருக்கு. எது வேணும்னு வந்து பாருங்க. அம்மா வாங்கம்மா வாங்க. ஐயா வாங்க. அம்மா வாங்க வாங்க. அக்கா கண்ணம்மா பாத்திரம் வித்துட்டு வர பாப்போமா? சரி வைதேகி வா பாப்போம். அவ ரொம்ப நேரம் கூவுண்டு இருக்காளோ. கண்ணம்மா கண்ணம்மா என்ன விலை எல்லாம் எப்படி இருக்கு? என்ன வைதேகியா வாங்க. எல்லாத்துக்கும் விலை கம்மிதான். பாருங்கம்மா, உங்களுக்கு வேணுங்கத பார்த்து எடுங்க. உங்களுக்கா விலைய அதிகமா சொல்லிட போறேன். எது எடுத்தாலும் 100 ரூபாய் தான் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் கிடைக்குமா எடுங்க. சரி, ரெண்டுக்கும் சேர்த்து 200 ரூபாய் தாங்க. கூட நன்னா இருக்கே. கூடைக்கு எவ்வளோ? கூடைக்கும் எது எடுத்தாலும் 100 ரூபாய் தான். 2 கூடை எடுக்க. நேக்கு 1, அக்காக்கு 1. கண்ணம்மா பார்த்து சொல்லு. அந்த கண்ணம்மாள பாத்தையா? இங்கேயே தான் கொண்டாந்த பாத்திரத்தை விற்கிறேன். இந்த ஏரியால இருக்க மொத்த ரூபாயும் அவகிட்ட தான் இருக்கு. வாரால பலதையும் கொண்டுட்டு இங்க இருக்கவளுக்கு எதுவும் அறிவு இருக்கா? கூர்கெட்ட சிரிக்கி போய் விழுதா. குடு குடுன் ஓசில குடுக்க மாதிரி அவளுக்கு நல்ல சில்லறையா ஆயிப்போச்சு. ஒரு பக்கம் விடிய விடுத்தால வந்துருதா. அது வேணுமா, இது வேணுமா, அது இருக்கு, இது இருக்கு, இருக்கு ஐயா வாங்க, அம்மா வாங்க அப்படின்னுக்கிட்டு கணச்சிக்கிட்டு வந்துருதா மின்ன கட்டி. யோ, யார பார்த்துட்டு வந்துட்டான்னு சொல்லுத. நீயும் ஒரு ஏவாரம் பார்க்க வேண்டியதானே. பல ஏவாரிகளும் ஒரு ஊர் நிறந்த வரத்தான் செய்யுவாங்க. வேணுங்கவிய தேவையுள்ளவிய வாங்குவாவ. நான் என்ன தேவையில்லாத கெட்டு போன பொருட்களையா விற்கேன்? நீ எதுக்கு 1000 குறை சொல்லுத? உன்னை நான் வாங்க சொன்னனா? நீ எதுக்கு தேவையில்லாம என்ன பத்தி பேசிட்டு இருக்க? கண்ணம்மா ஒழுங்கா இருந்துக்க பார்த்துக்கோ. நீ வந்து வியாபாரம் பார்க்கறது எங்க ஊராக்கும். ஒழுங்கா வாழை ஒடுக்கிக்கிட்டு இருக்கல, உன் வாழை நறுக்கிடுவேன். இந்த பாத்திமாளை பத்தி உனக்கு தெரியாது. பாத்திமாளை பத்தி நீ தெரியாம இருக்க. ஒழுங்கா வியாபாரம் பார்த்தேன்னா நான் எனக்கா வியாபாரத்தை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கணும். கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்த சில்லுவாயை கிழிச்சிருவோம் பார்த்துக்கோ. கிழிப்பையோ சில்லுவாயை கிழிக்கிறதுக்கு நான் என்ன ரோட்ல அடக்கேன்? கிழிச்சு பாரு, உனக்கு அப்போ தெரியும். கிழிச்சா என்ன செய்வ நீ? உன் 4 நல்லி எலும்பி நொறுக்கிடுவோம் பார்த்துக்கோ. நொறுக்கி ஒழுங்கா இருக்கலைன்னா. ஒழுக்கத்தை பற்றி நீ எனக்கு சொல்லி கொடுக்கியோ? எனக்கு தெரியும். உன் சோழி கழுதையை பார்த்துக்கிட்டு போ. யார நாயிங்க? நீ தான் நாய். எனக்கா வவுத்தரிச்சு பிடிச்சி போய் என்னை பார்த்துட்டு குலைச்சிக்கிட்டு இருக்க. நான் என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கேன். என்னவா சொன்ன? நான் எனக்கா நான் குலைச்சிக்கிட்டு இருக்கணும். பாளையங்கோட்டை சைல்டில் போய் 10 வருஷம் கிடந்தாலும் பரவாயில்ல. என்னையோட உன்னை கொண்டுட்டு உள்ள போயிருந்தான் பாரு. என்னோட சொன்ன நீ? என்னையா நீ சொல்லுத? உன்னை பாரு. ஐயோ, என்னை அடிச்சிட்டாளே, என்னை தள்ளிட்டாளே, என்னை கொண்டுட்டாளே, என்னை அடிச்சிட்டாளே. எனக்கு நியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? அந்த அநியாயத்தை கேட்க. அப்படி போடு வருவாள. அடிச்சாளா பாத்திமா? விட்டுவாளா? அவ யாரு பாத்திமா? புலி இல்லவா? அவட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அதுக்குத்தான் எனக்கு முடியாது. அதான் அவளை ஏற்றி விட்டேன். அன்னைக்கு ஒரு சீலை கொண்டாந்ததுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுன்னு கேட்டேன். அப்படி இப்படி அண்ணல துண்ணல, அது கிரேப்பு சிலுக்கு, இது மானத்துல இருந்து விழுந்த சிலுக்கு அப்படின்னா அதுக்குத்தான் நல்லா ஏற்றி விட்டேன். முடிச்ச காலை நுடிச்சாலா விடமாட்டா. விடமாட்டா. பாத்தி யாரு? லேசாக ஏற்றினாலே போதும். நான் இவ்வளோ தூரம் ஏற்றி விட்டுருக்கேன். விடுவாளா மனுஷி? யோ கண்ணம்மா, இன்னையோட உன் கதை முடிஞ்சுவா. இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு. இனி இந்த ஏரியா
பக்கம் நீ வரக்கூடாது. ஐயோ, என் காலு போச்சே, என் காலை ஒடிச்சிட்டாளே இந்த பாட்டி. இந்த நாயத்தை கேட்க இந்த ஊருக்குள்ள யாரும் இல்லையா? இப்படி போட்டு அடிக்காளே, ஒரு ஜீவனை வாங்கலே, எல்லாரும் வாங்கலே. இன்னையோட உன் சோழி முடிஞ்சிச்சு. வா, என்கிட்டயா வாயாடுத? என்னை பத்தி தெரியாது உனக்கு. ஏ பாத்திமா, என்ன பண்றவா? பாவம் கண்ணம்மா செத்து போயிடுவா. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போய் கிடப்பே ஆகும். புரிஞ்சுதான் பண்ணதியா? நீ புரியாம பண்ணிட்டு இருக்கியா? பாவம், ஒரு வயசானவானோட பார்க்காம இப்படி போட்டு அடிக்கிற. என்ன வைதேகி, என்ன கண்ணம்மாளுக்கு நீங்க அக்காலும் தங்காச்சி சப்போர்ட் அவளுக்கு? இல்ல பாத்திமா, நீ தப்பா நினைச்சுட்டு இருக்க. நாங்க யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. நடுவழியில யாரையாவது ஒரு ஆளை, ஒரு பொம்மநாட்டி வயசானவளை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருந்தா எவ்வாளா இருந்தாலும் கேள்வி கேட்கத்தான் செய்வா. நீயே எங்க மேல பாயிர? நீங்க அக்காலும் தங்கச்சியும் இல்ல, இந்த ஊரே திரண்டு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த பாத்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் என்னைக்கும் சிங்களாத்தான் வரும். அதுதான் இந்த பாத்தி. இந்த பாத்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. பாத்தி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சு தாங்க மாட்டேன். நீங்க எங்களுக்கு பாத்தி யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தா எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன் நாங்கள் எதுக்கு ஒன்று பார்த்து பயப்படணும்? நீ செஞ்ச காரியத்துக்கு ரோட்டில் போகிற எவ்வளோ இருந்தாலும் கேள்வி கேட்பா. அது புரியாமல் நீ ஏன்ட்ட கத்தின்னு இருக்க? அறிவில்லாம நீ அடித்து கண்ணம்மாவை கொண்டுட்டேன்னா ஜெயிலுக்கு நீ போவியா, நாங்கள் போவோமா? அது தெரிய வேண்டாம் உனக்கு பற்றி? உன் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு நீ தானே போய் கிடப்ப ஜெயிலில். உன் பிள்ளைகள் தானே கஷ்டப்படும். அதனால தானே சொல்லுதோம். நாங்கள் இதில் என்ன இருக்குது, யாருக்கு சப்போர்ட் இருக்குது? நாங்கள் என்ன கண்ணம்மாளுக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்? உனக்கு தான் சப்போர்ட். அப்படி பார்த்தா உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா கோபம் பாவம் பழி எறியாதுன்னு சொல்லியிருக்காங்கோ. நீ கோபத்தில் அடித்து போட்டேன்னா ஏதோ லாபத்தை போல் நட்ட ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால தானே சொல்லுதோம். அது ஏன் நோக்கு புரிய மாட்டாங்க? நல்ல வேலை இவா 2 பேர் எதுக்கு வந்தா சப்போர்ட்டுக்கு சொல்ல விட மாட்டா. இந்த ஊரில் ஒரு காரியம் நடக்கப்படாது. அக்காலும் தங்கத்தையும் செய்ன்னு முன்னால் வந்துடுவா. அவளை நல்லா இனங்கட்டும்னு விடணும். கிழவிக்கு அவள் கிழவி மாதிரியா இருக்கா, திமுரு அவளுக்கு. அவளுக்கு விற்று 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 நல்லா ரூவா இருக்கா. அந்த பண திமுரு அவளை எனக்கு குறைச்சி தர மாட்டேன்ட்டா. அன்னைக்கு எனக்கு குறைச்சி கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த அடி அவளுக்கு மிச்சமாக இருந்திருக்கும். பார்த்துக்கோ. இப்போ தெரியுதா இந்த மரியா யாருன்னு? இல்லை கண்ணம்மா, கண்ணம்மா எந்திரி. கண்ணம்மா நோக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதே. எந்திரி கண்ணம்மா. கண்ணம்மா நாங்கெல்லாம் இருக்கோம், எந்திரி. பாரு, இன்னையோட உன் ஏமாறம் வண்டி உன் பொருட்கள் எல்லாமே ஒன்றுல ஆக்குது பாரு. உன்னை பாரு, உன்னை கை தெரியுதே. மேல தாங்கிட்டு அது கை தெரியும் வர. அவர் ரொம்ப கையாண்டா கொண்டு வரேன். அவளை நல்லா வை, இந்த 2 உதவி நல்லா வை. கொசு வருது கத்துல திங்கி. கயிறு என்கிட்ட போய் எடுத்தாரல நல்லா இருக்கு. அதே போதும். அவங்க வேண்டாம், கயிறு வேண்டாம் ஜாவாது. இந்த இதெல்லாம் பாத்தி போடு, வண்டியை மல்லாக்க போடு. இந்த வண்டியை பாத்தி வண்டி கொஞ்சம் பின்னால தள்ளி வை. அங்கிட்டாக்க வர முடியல. சோழி முடி அப்பாட போச்சு. உன் கட்டையே போச்சு. இனி வருவேன் இந்த ஏரியாவுக்கு, இனி வரக்கூடாது பார்த்துக்கோ. ஏ கண்ணம்மா, இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு. உன் கதை இன்னையோட முடியுது. எங்கே யார்கிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு இருந்துக்க? பாத்தியை பற்றி உனக்கு தெரியாது. இந்த மோப்பை வச்சே உன் மூஞ்சியை உடச்சிருவோம் பார்த்துக்கோ. உன்னை நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எங்கே வாழாடிக்கிட்டு இருக்க? எங்கள் ஊரில் என்கிட்டயே வாழாடிக்கிட்டு இருக்க? பாரு உன்னை.
நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் உன் எலும்பு உருவணும்னு. எனக்கு நேரம் இல்லை. அது இன்னைக்கு தான் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. உன்னை வச்சு செஞ்சுவேன். உன்னை விட மாட்டேன் பார்த்துக்கோ. நீ என்ன நினச்சிக்கிட்டு உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்னா இப்போ உனக்கு யார் சப்போர்ட்டுக்கு வரான்னு வைக்கேன். அவியலையும் நொறுக்கி விடுதான் பார்த்துக்கோ. மாறு உன்னை சாவு வந்துடாத. இனி இந்த ஏரியாவுக்கு நீ வந்துடுறப்ப இந்த ஏரியாவே நீ மறந்துடணும். அக்கா அங்க பாத்திமா கண்ணம்மாளை போட்டு அடிச்சுட்டு இருக்கா. வா பாவம், அவளை கொண்டு போட்டுருவா இவ பாத்திமா. ஏ பாத்திமா 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 நிப்பாட்டு, அடிக்காத அடிக்காத பாத்திமா. பாத்திமா பாவம் கண்ணம்மா, அடிக்காத அடிக்காத பாத்திமா. என்ன வந்துட்டேளா? என்னடா வரலையே, இவ்வளோ நேரம் ஆச்சே வரலேன்னு பார்த்தேன். வந்துட்டேளா சப்போர்ட்டுக்கு? நீங்கள் தான் அவளுக்கெல்லாம் அல்ல கையா, அவளுக்கு என்ன சப்போர்ட்டா நீங்கள் எல்லாம்? என்ன பாத்திமா பேசுகிற? அறிவில்லாமல் பேசாத. கண்ணம்மாளுக்கோ வேற யாருக்கோ நாங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் வரல. பாவம், ஒரு ஆளை போட்டு இப்படி நடு வீதியில் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன்னா யாராக இருந்தாலும் கேட்கத்தான் செய்வா. அது ஏன் உன் புத்திக்கு தெரிய மாட்டேங்கு? ஏன் அடிக்கிற? வயசானவளை போட்டு இந்த மாதிரி அடிக்க வாயில பேசிட்டு விட வேண்டியானே. இப்போ அடித்து கோபத்தில் அப்படி இப்படி அடித்து என்னமோ ஆயிடுச்சுன்னா நீ தானே போய் ஜெயிலில் கிடப்ப. உன் பிள்ளைகளை விட்டுட்டு நீ தான், உன் பிள்ளைகளை தானே கஷ்டப்படும். அதனால தானே சொல்லுவேன். அது ஏன் புரிய மாட்டேங்க பாத்திமா? எனக்கா புரிய மாட்டாங்க? நீங்கள் அடிக்க லூட்டி பார்க்க பார்க்க எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. உங்களை மாதிரி பண்டிகை தான் கூட்டமாக வரும். சிங்கம் என்னைக்குமே சிங்களாக தான் வரும். அதுதான் இந்த பாத்தி. இந்த பாத்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது. வைதேகியும் காயத்ரி மட்டும் வந்தால் நான் பயந்துட மாட்டேன். இந்த ஊரே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. பார்க்கணும்னு ஆசைப்படாதங்க. பார்த்தைய தாங்க மாட்டேய. கண்ணம்மா எந்திரி, நோக்கு ஒன்றும் இல்லை கண்ணம்மா. எந்திரி கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா எந்திரி. தூக்கு அக்கா, தூக்கு தூக்கு கண்ணம்மால தூக்கு. பாவம் தூக்கு. அந்த பக்கம் கொண்டு போய் தண்ணியை தெளிச்சு விடுவோம். தூக்குக்கா தூக்கு. உனக்கெல்லாம் ஒரு வண்டி வியாபாரம். இன்னையோட இந்த ஊரை நீ மறந்துடணும். இன்னையோட நீ இந்த ஊரையே மறந்துடணும். வண்டியும் வியாபாரமும் தொலைஞ்சா கண்ணம்மா. கண்ணம்மா தொலைஞ்சா. அப்படித்தான் பாத்தியம்மா, இட்டிச்சு தள்ளு. நல்ல காரியம் பண்ண. வெரி குட், சூப்பர் சூப்பர் பாத்தி. பாத்தியம்மா நல்லா பண்ண. வண்டியை இட்டிச்சு தள்ளு, எல்லாத்தையும் உடைச்சு போடு. அப்பாடா, அதிக நாள் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு. யாருக்கிட்ட? இந்த மரியா கிட்ட அவன் வேலையை காட்டுத. அன்னைக்கு சேலை கொண்டாடையில நான் எவ்வளோ தூரம் கேட்டேன், கொஞ்சம் குறைச்சி கொடு குறைச்சி கொடுன்னே. குறைச்சி கொடுத்தியா? பார்த்தையா? இப்போ கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் உன் சோழியை முடிச்சு விட்டனா? அதுதான் இந்த மரியாவுடைய பவர்.